சிறந்தவர் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். நீங்கள் மூலையில் அடைக்கப்பட்டுள்ளீர்கள். அவளை தொடங்குங்கள். ஒரு பர்கர். இப்போது நாம் சமையல் தொடங்கலாம். நேரம் போகிறது. ஓ, நாங்கள் பேயார்கர் விரும்புகிறோம். அது எளிமையாக இருக்கிறது. நமக்கு ஒரு பேயாட்டும் எண்ணெயும் தேவை. சூப்பர். ஆமா, நாங்க தவையை சூடாக்கி எண்ணெய் ஊற்றுவோம். இதன் பிறகு கட்லெட் வேண்டும். இதை தயாரிப்பது முடிந்துவிட்டது. டேனி, நீ இதை செய்ய முடியும். இல்லை, நான் அல்ல. இல்லையே, இப்போது உன் முறை. வா. டேனி இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன? தற்போதே வெளியே இருக்கிறாயா? நான் அப்படிப்பட்ட உடனே வேலையால் சோர்ந்து விட்டீர்களா? பிறகு அதை திருப்பி போட வேண்டும். பாருங்களே. நன்றி சமையல்காரரே. இதோ பர்கர் மற்றும் சாலட். அப்புறம் என்ன? கையை வச்சிருக்கோம். சரி, கீழே வச்சு நான் அக்காளி மற்றும் பாலாடை கட்டி கட்லெட். இன்னும் நிச்சயமாக சில கேச்சப் தேவை. அதை பாருங்கள். அட்டை. நல்ல வேலையாக செய்தீர்கள். நாம் நிறமுள்ள நீர் தேவைப்படும். அதன் விஷயத்தில் நம்முடைய பந்துகளை நிறம் படுக்கவிருக்கிறோம். ஓஹ், அதை பாருங்கள். அவை தட்பமாகவும் அழகாகவும் இருக்கிறதா? ஹூரே, இது சிறப்பாக மாறி வருகிறது. மிகவும் நல்லது. இனி உள்ளே போட சிறுகமான பொருட்கள். ஆம், நீ சரி கூறுகிறாய். எனக்கு மாம்பழ பொட்டு உள்ளன. நாங்கள் எங்களின் புர்ஜர்களை ஒரியோ மாம்பழ பொட்டு மற்றும் அடுத்து ஸ்ட்ராபெர்ரி ஜாம் சேகரிக்கிறோம். மேலும் மேல் நிறமுள்ள பொடிகள் அதிகமாக போடுகிறோம். ஆம், குழு. ஓப்ஸ், அவர்கள் என்ன சமைக்கிறார்கள்? அவர்களிடம் வண்ணமயமான பேர்கர்களை வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் உங்களே ஒரு முறை பாருங்கள். வேறே இன்னொரு விஷயத்தை செய். எனக்கு தெரியும். எனக்கு உருளைக்கிழங்கை கொடு. டேனி, அது பர்கரில் போடு. ஒரு சைபர் பர்கர் செய்வோம். மற்றும் மோர்கன். ஆமாம், இப்போது இதற்கு கூட ஒரு ஆய்வகம் உள்ளது. ஓ, நேரம் அம்மனம் முடிவடைந்துள்ளது. சரி, பார்க்க நேரம். நாம் அனைத்து உணவு மற்றும் சமையல் கூட சாதனங்களை சிவனரைத்து வைக்கிறோம். சரி, இது நான் முயற்சிக்க இருக்கிறேன். பெண்களுடன் தொடங்குகிறோம். அச்சொல்ல பற்பல வண்ணமான சிறிய பர்கர்கள் இருக்கின்றன. சரி, நீங்கள் அதை விருப்பத்துடன் சாப்பிடுகிறீர்களா? நல்லது, இது அருமை. ஆனால் நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் என்று பார்க்கலாம். ஒரு சில்லு பவுஜர். இது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஓ, இதுவே சரியாக இருக்கிறதே. நான் இடைவிடாமல் சாப்பிடுகிறேன். எவ்வளவு ருசியானது. பசங்கள் வென்றார்கள். ஓ, ஆமாம், அருமை. ஆமாம், அபி, நாங்கள் ஜெயித்தோம். ஆமாம். ஓ, இல்லை, அவர்கள் ஜெயித்தார்கள். வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான விளையாட்டு. இது மிகவும் காமெடி. நீங்களும் அதை ஆட விரும்புகிறீங்களா? இது ஒரு மல்டி சோர்ட் விளையாட்டு. இது ஏற்கனவே கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்ய முடியும். பதிவிறக்கம் செய்து எங்களோட ஆடுங்கள். நம்மால நிறைய சண்டைப்பட முடியும். ஒரு புதிய சுற்று. இப்போது ஒரு காக்டெயில் தயாரிக்கிறீர்கள். டேனி, நமக்கு ஒரு கலவையர் தேவை. அதுல எல்லாவற்றையும் வைப்போம். எல்லாமே சுவையாக இருக்கும். இது ஒரு கலவையாக இருக்கும். நாம் சாக்லேட்டை கொண்டு ஆரம்பிப்போமா? கலவையர் திறந்து அதுல சாக்லேட்டை ஊற்றி மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்து அப்படியே சாக்லேட் குச்சிகளை சேர்த்து சாக்லேட் பாலும் சேர்க்கவும். இப்போது அதனை ஒன்றாக கலக்குவோம். அற்புதம். அப்பா, ஏன் இது வேலை செய்யலை? பொத்தானை. ஓ, வா வா. அது சரியில்லை என்று நினைக்கிறேன். ஓ, டாய், அது இணைக்கப்படவில்லை. ஆம், நாங்கள் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்தோம். நான் இதை செயல்படுத்துவேனா? ஓய், அது நமக்கு மேலே ஊறுகிறது. இல்ல, எங்களின் காக்டெயில். என்ன செய்தீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் சமையலறை உபகரணங்களால் எப்படி வேலை செய்வது என்பதை தெரியாதா? இதையெல்லாம் சுத்தமாக செய்யுங்கள். இதை போன்ற இலக்கிய பலாடி பழங்கள். வணக்கம் சமையல் கலைஞர். சில ஸ்ட்ராபெரிகள். நாம் அவற்றை சேர்க்க போகிறோம். சேர்க்கவும் நீடியாக கலக்கி தள்ளுங்க. இப்போது சில ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடித்த வகையை சேர்க்க போகிறோம். அடுத்தது ஸ்ட்ராபெரி சாஸ், ஸ்ட்ராபெரி பார். அவற்றை அனைத்தையும் சேர்த்து கலக்கவும். நாம் வெள்ளத்தை ஆன் பண்ணலாம். ஓ, இல்ல. அது உங்களை வெடிக்க போவது.
சரிந்தாச்சு. நம்ம முடிச்சாச்சு. பாருங்க, எல்லாமே கலந்துடுச்சு. ஆனால் எதுவும் சிந்தல. இப்ப இந்த கண்ணாடியில சிரப் விட்டு அழகாக்கலாம். இப்ப மேல இத தூவி நம்ம கலக்கை ஊத்தலாமே. ஆமா, மிகவும் அருமை. மேல் பகுதியில் சில விட்டு கட்டி பால் சூடா. பாருங்க, அழகா இருக்கிறதா? சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறதே. சில மார்ஷ்மெலோக்கள் சேர்க்கலாம். பாருங்க, இப்போது இது யூனிகார்ன் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா. வாவ், நீ சரியாக சொல்கிறாய் ஷீலா. அற்புதம். நாங்கள் கிட்டத்தட்ட சுத்தம். கிளாஸ்கள் ஒன்றும் செய்யவில்லை. பாரு, சாம், நேரம் முடிவடைகிறது. நாம் ஒன்று செய்ய கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, எனக்கு தெரிகிறது. பாரு, அமைதியாக இரு. இந்த சிறிய பிரிட்ஜில் இருந்து ஒன்றை எடுப்போம். பாரு, இங்கு சின்ன சோடாக்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றோம். டேனி, நீங்க எங்களை காப்பாத்தினீங்க. சமையல் தொடங்குங்க. வெறுமனே ஊற்றுங்க. சோடாவையும் கண்ணாடிக்குள் மற்றும் நேரத்தில். ஆனால் நாங்கள் முடித்து விட்டோம். இது அற்புதமாக இருக்கும். ஆனால் சாப்பிடலாமே. நமக்கு வேற ஏதும் தேவை இல்லை சாம். நீங்கள் என்ன அறிவீர்கள்? ஆம், சரி, இதுவே கடைசி சோடா. சாம். ஓ இல்ல, நான் என்ன செய்து விட்டேன்? சரி, உன் காக்டெயிலை பரிசோதிக். நன்றாக தேயான்றுகிறது, ருசிக்கிறது. ரொம்ப காரமா இருக்குது. என்ன செய்தாய்? நான் உள்ளிருந்து எரிகிறேன். மிக மோசம். ஓ இல்லை. சரி மகள்களே, நாங்கள் தயார். பாருங்கள், இது எங்கள் யூனிகார்ன் காக்டெயில். சின்ன குய்யா, என்னிடம் ஒரு யூனிகார்ன் பண்ண குத்தும் உள்ளது. அது மிகவும் நட்பு. தயவு செய்து, இது எங்களுக்கு பிடிக்கும். நான் சுவைக்கிறேன். இது வெறும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. பெண்களே, நீங்கள் முற்றிலும் வென்று விட்டீர்கள். நாங்கள் பிறந்து விடுத்தோம். நான் மற்றொரு கடமை, பீஸாவை சமைக்க வேண்டும். நேரம் ஏற்கனவே தொடங்கியுள்ளது. பெண்களே, நீங்கள் எதிலிருந்து தொடங்குகிறீர்கள்? ஆஹா, அந்த யோசனை. பீட்சா மாவு செய்ய ஒரு உணவு பயன்பாடு தேவை. பிரிட்னி, பொருட்களை ஊகிக்கேள். ஆமாம், சரி, இதோ மாவு. இதை இங்கே வைக்கிறேன். இப்போது 3 முட்டைகளை உடைத்து கொஞ்சம் பாலை ஊற்றுவோம். மிச்சு பருப்பிற்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சர்ப் சேர்க்கவும். இயல்பாகவே மாவை இளஞ்சிவப்பு மற்றும் இனிப்பாக செய்கிறோம். இப்போது இதையெல்லாம் கலந்து விடுவோம். எங்க மாவு ஏற்கனவே தயாராகிவிட்டது. அங்கே என்ன நடந்ததுன்னு பாப்போம். ஓ, இது மிகவும் அழகாக உள்ளது. வாசனை மிகவும் அருமையாக உள்ளது. அருமை. இப்போது நாம் இதனை உருட்ட வேண்டும். இதனை ஒரு இதய வடிவத்தில் உருவாக்குவோம். இதை ஓவனுக்கு அனுப்பிவிடுங்கள். ஆம், சரி, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அருமை, மேலும் சீஸ். அருமை, மேலும் சீஸ். ஆம், குளிர்ச்சி. எனக்கு இது தக்காதுன்னு தோணுது. ஓ இல்ல. ஓ ஆம், இந்த பீட்சாவை வருவோம். உங்களிடம் ஆவி வெடிகுண்டு இருக்கையில் அடுப்பு தேவையில்லை. ஓ, இது அருமையாக மணக்கிறது. இப்போது நாங்கள் சில பெப்பரோனி சேர்க்க போகிறோம். பெப்பரோனி இல்லாமல் பீட்சா எங்கே? ஓ, என் கோபத்தை பயிற்சி செய்ய வேண்டும். இது வேலை செய்கிறதா? அடடா அடடா. ஆஹா, ஆமா, நீ சரிதான் சொல்ற. அதை இப்படி கோபமாகவே உருவாக்குவோம். இது குளிர்ச்சி அடைய இருக்கும். அவன் அதை விரும்பவான். ஓ, நடுக்கம். மாவு கிட்டத்தட்ட தயார். பார்ப்போம். ஆஹா, மிகவும் அழகாக வந்திருக்கிறது. இப்போது எங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நுடலா வைத்து அலங்கரிக்க போகிறோம். ஓஹோ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் சாங்ஷி செய்யட்டுமா? சரி, இப்போது கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சேர்ப்போம். உங்களுக்கு நேராக மேல் பகுதியில் மார்ஷ்மெலோக்கள். நேரம் முடிஞ்சது. சுவைத்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் பெண்களுடன் தொடங்குகிறேன். வாவ், இது அழகாக உள்ளது. சுவைத்து பார்க்கலாம். இனிப்பு பிஸ்ஸா. எனக்கு கருமழவும் பிடிக்கல.
ஏதோ குறைகிறது. பசங்களின் நிலைமை என்ன? எனது விருப்பமான கதாபாத்திரமான அங்கரோட பீட்சா. வாவ், இதை பரிசோதிக்கலாம். சூப்பர், எனக்கு இந்த கதாபாத்திரம் மிகவும் பிடிக்கும். ருசிகரமாக இருக்கு. காய்கள் ருசியா இருக்கிறேன். இறுதியாக ஓ, அது மிகவும் முக்கியங்கள் உள்ள என்ன? ஹே, அதை திறக்கலாம். டேனி, ஓ, எவ்வளவு பணம்! நம் செல்வந்தர்கள். குளு குளு. பார் பார், நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஷெப், பசங்களிடம் இருந்து பணத்தை எடுத்து குமாரிகளுக்கு கொடு. சரி, இதோ உங்களுக்கும். குரே, பணம் நம்முடையது பாட்டி. நன்றி பெண்ணே. நான் உங்களை பெண் குழந்தைகளை அனுசரிக்க சொல்லலையா? அருமை. ஹூரே, நாங்கள் வென்றோம். வெற்றி எங்களின் கையில் இருந்தது. பல புதிய சொடு விளையாட்டை போய் அசாத்தியமாகவே மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் இந்த நிற உணவுகளை மட்டுமே சாப்பிட முடியும். உங்களுக்கான நலன்கள் இங்கே உள்ளன. இதை விரைவில் முயற்சிக்கலாம். எம்மாவுக்கு அத்துப்படி என்ற தேநீர் நிறம் ஹப்பாபப்பா கூட உள்ளது. மாறி கெட்டு வாழ்ந்த காற்றினால் குடையப்பட்ட சீஸ் வைத்துள்ளார். பாருங்கள், அது அருவருப்பாக உள்ளது. ஆனால் எனது பாகத்தில் ஓரியோ ஐஸ்கிரீம் உள்ளது. அருமை. உதவி தேவைப்பட்டால் நான் சென்றேன். ஓரியோ குட்டீஸ்கள் உள்ளேவும் தான். அது நன்றாக இருக்கும். ருசிகரமா உள்ளது. நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். அதுவும் ஒரு முழு வாளி. ஓயிலமைக்கு அதிகமாக குளிர்ந்த ஐஸ்கிரீமை கையில் எடுத்துக்கொண்டு உறைந்து விட்டார். அவர் சீக்கிரம் ஊர் பெற வேண்டும். பெண்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஓ, ஹேர் ட்ரையர்கள். ஆமாம், இது ஒரு சிறந்த யோசனை. ஓ, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். நன்றி பெண் நண்பர்களே. சரி மேரி, இப்போ நீ கலக்கி வைய. நிச்சயமாக நான் தானே இங்க இருக்கிறேன். ஒரு கியாடு மாவு தீரி பாலாடை நாற்றம் அடிக்குது. அது என்ன அசிங்கமான சுவை. எனக்கு அது பிடிக்கல. நான் அதை சாப்பிட மாட்டேன். ஓ நண்பர்களே, பார், நீங்க அதை சாப்பிடுங்களா? அதை சாப்பிட வேண்டும். இது ஒரு சவால். சரி, என்னை அதை சாப்பிடவும் சொல்லாதே. இல்ல, அதுக்கு சுவையே இல்லை. ஓ, அவளை பாரு. இனி ஒன்று நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். வகை ஹான்சி அவளுக்கு அந்த மாதிரி இருக்கிறது. Aber ist ready, Frag. சைசியாந்தராவின் நம்பிக்கை. ஓ, நீ ஜம்மல் செல்லமா இருக்கின்றாய். நான் முடித்து விட்டேன் நண்பர்களே. உண்மையா? சரி, நான் என்னுடைய மிட்டாய் கடித்தலை முற்றிலும் சாப்பிட முடிகிறது. அது மிகவும் ருசியானது. அதை நான் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். இதெல்லாம் சுவையாதானே. நான் அப்படிதான் ஒரு மிகப்பெரிய பபிள் ஊத போறேன். இது உங்க எல்லாம் அதிர்ச்சியில் ஆழ்த்தும். ஏமா, நாங்க தான் ஏற்கனவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். இது இப்பதான் அவசியம் இல்லாம இருக்கலாம். இல்ல, இது கமமை மொத்தமா சூழ்ந்துச்சுது. ஏமா, நீ அடுத்த கமமையும் சாப்பிட்டியா? சரி, இனி இவ்வளவு பெரிய பபிள்களை ஊதாத. இவனிச்சுப்பிடுங்க. நான் அப்படி நினைக்கல. ஏன் உங்களுடைய காதுகளில் என்ன ஆயிடுச்சு நண்பர்களே? ஆஹா, அவை வண்ணமயமாகி விட்டன. ஓ, என்ன ஆச்சரியம். நான் இதை நம்ப முடியவில்லை. அதுவும் மிக்கி மவுஸ் வரை. ஒரு மறையிடம் என்ன இருக்கு? வாவ், அவை வாழைப்பழங்கள். ஆனால் எம்மாவுக்கு உலோகம விருப்பமான பிள்ளை பீட்சாவும் மைக்கின் ப்ளூ நூடுல்ஸ்களும் உள்ளன. மைக், தீவிரமா இருங்கள். என் சேனலா நூடுல்ஸ்கள் ஏன் ரொம்ப காரமா இருக்கும். நான் தொடங்குகிறேன். சரி, சிறிது விரைவாக செய். எனக்கு வாழைப்பழங்கள் வைக்கவும் பிடிக்கும். மிகவும் ருசியா இருக்கிறார்கள். தோலை அகற்றுகிறேன். ஹே, மன்னிக்கவும், ஆனால் தோள்களை எரியும் போது நான் பார்க்கவில்லை. உன்னை பாருங்கள். எம்மா, உன் மாற்று. சரி, மகிழ்ச்சியுடன். என்னிடம் இளஞ்சிவப்பு பீட்சா இருக்கிறது. இது மிகவும் வினோதமானதாக இருக்கும், ஏனெனில் இது சாதாரணமானதாக இல்லாமல் இனிப்பானதாக உள்ளது. இது மிகவும் அருமையாக இருக்கிறது. இதை முழுமையாக சாப்பிட வேண்டும். என்ன, நான் உன்னோட ஒரு பீட்சா பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? சரி, எனக்கு அது சிக்கலான விஷயம் இல்லை. அவங்க எல்லோரும் உமிழ்நீர் சழல்கின்றனர். அது அருவருப்பானது. ஓ, செல்லுங்கள். நான் அதை மட்டும்தான் சாப்பிட போகிறேன். கடைசி துண்டுதான் பாக்கி. ஆஹா, அருமை. மைக், இப்போது உன் முறை. யூஹூ, நான் ஏற்கனவே சுபா குச்சிகளை தயாரித்து விட்டேன். உணவுக்கு தயாராக இருக்கின்றேன். எனக்கு பிடிக்கவே இல்லை சார். நான் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புறேன். சரியாய் கூழ் ஒரே நேரத்தில். வாவ், ஓஹோ, ஓ,
சாய்ஃப் தாண்டிய சாயும்கிறது என்ன ஒரு கேலையா இருக்கும் கனவு. வனி எனக்கு உதவ விரும்புகிறாயா? கண்டிப்பா மைக், இப்பயாவது உன்மேல் தண்ணீர் ஊற்றுவேயாம். வா, அது மிகவும் நன்றாகவே உள்ளது. உங்களுக்கு நன்றி பெண்களே, உங்களுடைய அணைப்பினால் நான் நன்றாக இருக்கிறேன். கடைசி மைக், உன் உதடுகள் நீளமாகி இங்கு இடப்பெற முடியும். இது கூட உங்களுக்கு பொருந்துகிறாங்க. அடுத்தது அடுத்த செய்தி. அப்போ சரி, கேஃப் புதிய சுவைகளின் நேரம். வா, அது ஆனதாக பெற்று இருக்கிறோம். எம்மா பிங்க் பிரிங்கிள்ஸ் டாட் வாவ் மைக் புழு சோடா வைத்திருக்கிறார். இது சுவையாக இருக்க வேண்டும், ஆனால் மரியிடம் மஞ்சள் ஸ்கிட்டில்ஸ் முழு பாத்திரமாக இருக்கிறது. உங்கள் அனைத்து இனிப்புகளும் நெய்த்து கொண்ட சுவையாக இருக்கின்றன. மரியுடன் தொடங்கலாம். வாவ், பார்க்கலாம். ஓ பிங்க் சிப்ஸ், ஓ மை காட், அவை ரொம்பவும் சுவையா உள்ள. அத பாருங்க, நான் ஒரு சிறிய புள்ளி, இப்போது நான் ஒரு வுல்வேரின். இது ரொம்பவும் சுவையா உள்ளது. ஒரு ஸ்டிப்ஸ் தான் இருக்கு. நான் எடுத்துக்கொள்கிறேன். இது வாய் செய்யவில்லை. ஓ இல்லை, என் கைச்சாரில் சிக்கி கொண்டது. நண்பர்களே, என் கையை வெளியே எடுக்க முடியவில்லை. மைக், உதவுங்கள். உதவுகிறேன். அது வேலை செய்தது. நன்றி. என்ன முத்தம். ஓ மைக், புறப்படு. உன் புத்தி தெரிகட்டும். இப்போது உன் முறைதான். ஆம், நீ சரிதான். மேரி, எனக்கு மதுகரி தான் தேவை. ஆஹையா, இது மிகவும் புளிப்பு, ஆனால் எனக்கு பிடிக்கும். நான் கடைசி சொட்டையும் குடிப்பேன். சிறைக்காய்களாம் அடிப்பினியா எனக்கு முழு சிக்கல் பட்டை இருக்கிறது, மேலும் மஞ்சளும். இது என் கனவு. நான் மஞ்சளை விரும்புகிறேன் மற்றும் சிக்கல்களையும் விரும்புகிறேன். மிகவும் ருசியானது. அருமை. இது எம்மாவின் இளஞ்சிவப்பு லாலிபாப். அருமை. மைக் புழு டிக்டாக் வச்சிருக்கிறார். கோல். ஆனால் மரியிடம் மஞ்சள் ஃபாண்டா இருக்கிறது. இது மிகவும் ருசியாக இருக்க வேண்டும். மரியிடமிருந்து தொடங்குவோம். ஹே, ஏன் அது வருவதில்லை? ஓ, அது சோடா அல்ல, அது ஜெல்லி. மிகவும் குளிர். வாருங்கள் நண்பர்களே, இது சாம்பராக இருக்கிறது. நான் இதை எல்லாத்தையும் என் வாயில் வைக்க விரும்புகிறேன். ருசி ருசி ருசி. ஆமாம். நான் முடிச்சு விட்டேன். கிறிஸ்துவர் யார்? ஓ எம்மா, வாருங்க. யுரே, என்னிடம் இதய வடிவில் ஒரு அழகான லாலிபாப் உள்ளது. இது நிச்சயமாக சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது என்றாலும் நடக்கும். சரி, ஆனால் நான் எனது டிக்டாக் முயற்சிக்க விரும்புகிறேன். இது மிகுந்த குளிர். எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஆம், நான் இன்னும் நிறைய சாப்பிட்டு எம்மாவை பணிக்காரல் செய்ய போகிறேன். என்ன? என் நாக்கு லாலிபாப் மீது துண்டிக் கொண்டது. நான் என்ன செய்தேன்? நான் செய்ததை பார்க்கவில்லை. நான் இங்கு விஸ்தவுறேன். அட இல்லை, என் நாக்கு அசிங்க நாக்கு மிகவும் வலிக்கிறது. இது எல்லாம் உன் காரணம் மைக். என்னாச்சு என் இனிய லாலிபாப்? அதை இனிமேலும் சாப்பிட மாட்டேன். அது மிகவும் கெழு. ஹே அம்மா, உன் தோல் இப்போது இளஞ்சிவப்பு ஆகியிருக்கிறது. என் கடவுளே, அந்த மனிதர் நிறமாயிருக்கிறார். இப்போ நீ ரொம்பவே நகைச்சுவையாக இருக்கிறாய். சற்றே அதிக பன்முக நிற இனிப்புகளை முயற்சிக்கலாம். இந்த முறை உங்களுக்கு எதை தயாரித்துள்ளோம்? வாவ், எம்மாவிடம் ரோஜா நிற பாக்கி குச்சிகள் இருக்கின்றன. அவை அதிமிஞ்சிய சுவை நிறைந்தவை. ஏன் மைக் ஒரு பெரிய மாம்பழ ஜெல்லி கரடி வச்சிருக்கிறாராம். இது மிகவும் குளுகுளுப்பாக இருக்கிறது. மாரிக்கு என்ன? ஓ எலுமிச்சை. என்ன ஒரு கனவு காட்சி. முதல்ல எம்மாவை தொடங்கி பார்ப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் சுவையை எல்லாம் பாராட்டுகிறேன். இந்த பிங்க் பாக்கி ஸ்டிக்ஸ் அவ்வளவு ருசியாக இருக்கிறது. அவை மிகவும் நல்லது. எப்படி உள்ளது? சிரிக்க வைக்குமல்ல, அவன் ரொம்ப நல்லவ. ஓ ஆம், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அற்புதம். ஓ, அவற்றை செய்ய ஃபர்டிக், மைக் அல்லது மேரியா, நான் அதை செய்தே ஆக வேண்டும் என நினைக்கிறேன். ஓ, அதை செய்ய நான் விரும்பவில்லை. அது மிக சுவையான புளித்த எலுமிச்சை. என்னை ஆதரவளிக்க மைக்குக்கு நன்றி. வெறுக்கத்தக்கது. என முழிமோ அமிலத்தால் நிரம்பியுள்ளது.
ஓ அச்சு, நீங்க செக் பண்ணலாம். நான் எல்லாமும் சாப்பிட்டேனே. ஆச்சரியமாய், நீ உண்மையிலே செஞ்சிட்டியா? அருமை, பாராட்டுக்கள். நான் இங்க ஒரு பெரிய மாம்பழ ஜல்லிக்கரடியை வச்சிருக்கேன். அத பாப்போம். ஆச்சரியம், இது அருமையானது. இதை முழுவதுமாக சாப்பிட விரும்புகிறேன். நீ இல்ல, என்ன பார்த்து கூடாது. நானே இதை முழுவதும் சாப்பிட போறேன். ஏய், நீ என்ன கேக்குறியா? இல்ல, அவங்க ஜொம்பிகள் மாதிரி இதுக்கு இழுத்து கொண்டு வருகிறாங்க. ஹா ஹா, புரியுதா? அது காயம்படுத்துச்சு. நான் எவ்ரிதிங் உண்கிறேன். அது குளிர். வா, என் கையை கவனித்து பாருங்கள். அவைகள் நிறமுற்றுள்ளன. அது நிரந்தரமா? இல்லை. யாருக்கும் இந்த நேரம் இப்போதும் வெறும் பிடிக்கலைக்கா அப்படின்னு நன்றிங்களா? நீங்கள் உங்கள் உண்மையான வாழ்க்கைக்கு திரும்ப போகிறீர்கள். சவால் முடிந்து விட்டது. இனிமேல் நீங்கள் கேட்காமல் இனிப்புகளை சாப்பிடுவீர்களா? இல்ல, NKHN அதுவே மிகச் சிறப்பு. நான் ஏற்கனவே என்ன விரும்புகிறேன் என்று கண்டுபிடித்து விட்டேன். நான் இந்த விமானத்தை என் ஆசையுடன் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதை பிடியுங்கள். ஓ வாவ், சரி, ஜெஸ் என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அது ஒரு கேக். எனக்கு ஒரு கேக் மிகவும் வேண்டும். ஆடி, நானே அதை பழ தொடங்கிட்டேன். எனக்கு பார்ட்டி வேணும். இது ரொம்ப அழகா இருக்கு. ஜெஸ் பொம்மைகளை விரும்புகிறோம், ஆனால் நம்ம கேக் கூட தொடங்குவோம். பார்ட்டி, இங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள். அருமை. நாங்கள் கேக்கை சேர்த்து அதை இளஞ்சிவப்பு கிரீமால் மூடுகிறோம். அதை பேஸ்ட்ரி ஸ்பேட்லாவால் மிருதுவாக்குகிறோம். வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாயா? நன்றி, நீ ஒரு உயிர் காக்கி. நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போது பார்பியை கேக்கில் செருக வேண்டும். இப்போது குளிர்ந்த பாண்டாவை எடுக்கிறோம். அது ஜெல்லியாக மாறும் அளவுக்கு குளிர்ந்துள்ளது. ஓ ஆம், அதை கேக்கின் மீது பிழிய வேண்டும் என்று எனக்கு உறுதி. இது மிகவும் சுவையாக உள்ளது. என் கேக்க உண்மையான நீச்சல் குளம் போல இருக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். அற்புதம். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. முதலில் நான் மாஸ்டிக் மூலம் ஒரு லூபு உருவாக்க போகிறேன். இப்படியே இத பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப அதை கேக்கின் மீது வைக்கிறோம். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். சேம், பாருங்கள், டேனி எதுவும் யோசிக்கவில்லை. சாக்லேட் கூட உடைய முடியவில்லை. ஆனால் நான் அதை பெறப் போகிறேன். இப்போது ஓ, இந்த சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் அதை செய்ய முடியாது. சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு என் ஹல்க் கையுறைகள் தேவை. ஆஹா, இந்த கையுறைகளுடன் எந்த சாக்லேட்டும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. நான் ஹல்க். இல்ல, டேனி கோபமாக இருக்கிறார். அடி 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 அடி. வாவ், அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை எங்கிருந்து பெற்றாய் டேனி? சாக்லேட்டை உடைப்போம். என்ன கிடைச்சது? பிரையட். அத கிண்ணத்துல வையுங்க. அடுத்தது, எனக்கு ஐரன் மேன் கையுறை தேவை மற்றும் சாக்லேட்டை உருக்கணும். அருமை. இப்பொழுது இது திரவமாக உள்ளது. அதை கேக்கின் மீது ஊற்றலாம். முழுவதும் நிறைய. அப்புறம் நான் அதை கிட்காட் கொண்டு அலங்கரிக்க போகிறேன். பக்கங்களில் இருந்து தெரிகிறது. இப்போது எனது பிடித்த ஹல்க் ஐ மேல் வைக்கலாம். ஓ, இதுவும் அழகாக இருக்கும். அது கேக்கின் மேல் அழகாக இருக்கிறது. அடுத்தது, M&M's கொண்டு அலங்கரிக்கவும். முடிந்தது. நானும் என் சிறந்ததை முயற்சித்தேன். நீ என்ன செய்கிற? என் கேக் சாப்பிடாதே. ஓ சரி, இது உங்களுக்காக. அப்போ அதை முயற்சி செய்யுங்கள். வாவ், நீங்கள் அருமையாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, கேக் வண்ணமயமான கான்ஃபெட்டியால் மூடப்பட்டுள்ளது. இதை முயற்சிப்போம். எனக்கு இது பிடிக்கும். இது யார்? ஓ, லூபுபு. கூல், எனக்கு இது பிடிக்கும். முயற்சி செய்வோம். ருசியாக இருக்கிறது. ஓ, இது ஹல்க் கேக். இதையும் முயற்சி செய்வோம். ஓ, உள்ள பச்சையாக இருக்கிறது. அது சூப்பர். இதை சுவைக்கலாம். வாவ், இது சிறப்பு. மேலும் இது சாக்லேட். சூப்பர். ஹல்க் சுவையாக இருக்கிறதா?
ஐயோ, இது உண்மையான பொம்மையா? யாராவது கேக்ல உண்ண முடியாத பொருட்களை வைக்கிறார்களா? சரி, அடுத்தத முயற்சிப்போம். இந்த பார்பியோட உள்ளது எனக்கு பிடிக்கும். அவ உண்மையான நீச்சல் குளத்துல இருக்கிறது போல தெரியுது. இதையும் முயற்சிப்போம். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இப்ப நான் என் வெற்றிய சமையல்காரருக்கு கொடுக்கிறேன். நன்றி ஜஸ், இது ரொம்ப நல்லா இருக்குது. சரி, நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ சரி, நீங்கள் உங்கள் புதிய பணிக்காக காத்திருக்கிறீர்கள். எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உருளைக்கிழங்குகளுடன் தொடங்குவோம். இப்போது அவற்றை ஸ்பிரிங்ஸ் போல வெட்ட வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது. அதை பாருங்கள், இது வேலையை மிகவும் விரைவாக முடித்துவிடும். ஓ ஷெகப்ரோம்ஷாக இருக்கும். நாம உருளைக்கிழங்கை ஒரு பகுதி எடுத்து அதை உருட்டி பின்னர் இந்த அழகான பூவாக உருட்டுகிறோம். இப்போ அதை குச்சியில வைங்க. நான் என்ன பண்ணலன்னு பாருங்க. இது ஒரு உருளைக்கிழங்கு காந்தி. வாவ், சமையல்காரர், அது ஒரு சிறந்த யோசனை. இப்போது அதை எண்ணெயில் மூழ்க விடுவோம். நன்றாக பொரிக்கவும். எல்லாம் தயாராகியதும் அதை தட்டில் வைக்கிறோம். மீதமுள்ளது மஸ்டர்ட் மற்றும் கேட்சப் ஊற்றுவது மட்டுமே. நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டேன். அற்புதம், நான் தயாராக இருக்கிறேன். டிப்பனி, நீ என்ன செய்தாய்? நன்றாக. நான் உருளைக்கிழங்குகளை சமைக்கிறேன். எனக்கு மிளகு மற்றும் உப்பு தேவை. இப்பொழுது நான் சிறிது மாவு சேர்த்து மசிக்கிறேன். அதில் சுறுசுறுப்பாக இரு. அஃபுக், நான் அவற்றை மசிக்க வேண்டும். சரியானது. அது உண்மையான உருளைக்கிழங்கு மாவாக மாறியது. ஷியோம, அருமையான மனம். இப்பொழுது அதை மெல்லிய அடுக்கு போல உருட்டு இதய வடிவில் வெட்ட வேண்டும். அதுக்கு மேல் என் உருளைக்கிழங்கு இதயங்களில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, எனக்கு தெரிந்து விட்டது. டேனி, எனக்கு சீட்டோஸ் கொடு. நான் அவற்றை நொறுக்க வேண்டும். எனக்கு ரொட்டி துகள்கள் உள்ளன. சரியானது. இதை ரொட்டி துகள்களில் மூழ்க வைத்து ஆழமாக வறுக்கிறோம். ஆவடை எடுக்கிறோம். அற்புதம். ஓ, இது என்ன? ஏன் சமையலறை முழுவதும் தோலுரிதல் இருக்கிறது? நானே உச்சி எடுக்க முடிவு செய்தேன். ட்ரில் பயன்படுத்தினால் வேகமாக இருக்கும். சில வினாடிகளில் உருளைக்கிழங்குகள் சுத்தமாகிவிடும். இப்போது அவற்றை நறுக்கி அதற்காக ஒரு கத்தானா பயன்படுத்துகிறோம். அது வேலை செய்தது. இப்போது நான் உருளைக்கிழங்குகளை ஒரு பர்னர் கொண்டு வறுக்க முடியும். இவ்வாறு வேகமாக இருக்கும். மைக்ராஃப்ட் டைனமைட் பெட்டியில் மாற்றி கோலா அனிமா சேர்க்கவும். எனக்கு எல்லாம் தயார். நாங்களும் தயார். On appetite. Wow. Wow. அது பண்ணலாம். ஜோயாட் உதரைஸ் இதயங்களோட தொடங்க விரும்புறேன். இதை முயற்சிப்போம். இது நல்லது. அடுத்தது என்ன? வாவ், இது என் லாலிபாப் போல, ஆனால் உருளைக்கிழங்கில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. இது நகைச்சுவையா உள்ளது. அத முயற்சிப்போம். சுவாரஸ்யமா இருக்குது. அடுத்தது என்ன? ஓ சரி, இதோ ஒரு சதுர உருளைக்கிழங்கு. அருமை. இது ருசியாகவும் இருக்குது. ஓ, அங்கே ஒரு கோலா மற்றும் டைனமைட் மாடு உள்ளது. நான் அதை முயற்சிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு மற்றும் கோலா, இது ஒரு சிறந்த சேர்க்கை. அருமை. சரி, இந்த சுற்றில் டேனி வென்றார். ஆம், நான் வென்றேன். நான் இதை ஒருபோதும் நினைக்கவில்லை. நன்றி ஜெஸ். இப்போது எனக்கு ஒரு வானவில் உணவு தயாரிக்கவும். பிரான்சி, அரேன் சமையல் ரோபோட் எவ உணவையும் எளியா சமைக்க முடியும். உங்களுக்கு போட்டியா? வணக்கம் பண்ணே. ஓ, அது அந்த நகைச்சுவையா தொப்பி அணிந்த மனிதர் சமையல்காரர். வணக்கம் சமையல்காரரே, நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள்? நம்பர் 41 எடுத்து பார்ச்மெண்ட் காகிதத்துல பிழிந்து வானவில் நிறங்களை சேர்க்கிறோம். இந்த அழகான வடிவத்தை பாருங்கள். அருமை. இப்போது அதை அடுப்புக்கு அனுப்பி வானவில் ஸ்பாஞ்ச் கேக் தயாரிக்கிறோம். நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? சரி, நான் தொடர்கிறேன்.
நான் கிரீமை ஸ்பான் கேக்கின் மீது பிழிந்து விடுகிறேன். இது பூரிப்பு ஆகும். இப்போது கிரீமை அதற்கு மேல் பரப்புங்கள். பின்னர் அதை உருட்டுவது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ, முடிந்து விட்டது. ஓ ஓ பாருங்க, ரோபோட். இது ஒரு சிறந்த வண்ணத்து பூச்சி ரோல். மாவை மையத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அச்சில் பிழிந்து விடுகிறேன். செஃப், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம் ஆம், உங்களால் என்னை விட சிறப்பாக இருக்க முடியும். எப்பெல்லாம் அடுப்பில் வைக்கலாம். நான் நடக்கும் அடுப்பு தான். இதை பார்ப்போம். ஓ, நான் அதை எரித்து விட்டேன். வெப்பநிலையை குறைக்க மறந்து விட்டேன். ஆனால் இது எப்படி சாத்தியம்? கவலைப்படாதே ரோபோட், இது எல்லோருக்கும் நடக்கும். காத்திரு, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, அப்படி என்றால் இதுதான். முடிந்த கேக்கை எடுத்து திறப்போம். நான் ஒரு லைஃப் ஹேக் பயன்படுத்தி தயாரான கேக்கை எடுத்துக்கொள்ள முடிவு செய்தேன். ஓப்ஸ், நான் தவறுதலாக கேக்கை எறிந்து விட்டேன். நான் மூடிய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும். நீங்கள் இவ்வளவு தொழிலாளர்களாக இருக்கீங்க. நாம் இதை செய்ய முடியும். குளோரியா, அழாதே. இதோ கொஞ்சம் பருத்தி மிட்டாய். ஓ, பருத்தி மிட்டாய், நன்றி. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை முயற்சிப்போம். ஓ, இது விழுந்து விடுகிறது. வாங்க, எனக்கு உணவுக்கான ஒரு யோசனை இருக்கிறது. கேக் மூடியில் பருத்தி மிட்டாய் வைக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் பருத்தி மிட்டாய் வேண்டும். நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். உண்மையிலா? நான் உன்னை மேலும் பருப்பு கொடுத்து மகிழ்விக்கலாம். இதோ இன்னும். ஓ நன்றி. ஆனால் உங்களுக்கு தெரியும், எனக்கு இன்னும் அதிகம் தேவை. ஓ, மற்றும் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். எல்லாவற்றையும் மூடியின் மீது வையுங்கள். ரோபோட், எனக்கு மேலும் பருத்தி மிட்டாய் கொடு. என் திட்டம் வேலை செய்கிறது. ரோபோட்டின் பருத்தி மிட்டாயின் உதவியுடன் நான் எனது சொந்த பருத்தி மிட்டாய் கேக் செய்ய முடிந்தது. இப்போது மூடியை போட்டு அதை அகற்றுவோம். இது வேலை செய்தது. அழகாக இருக்கிறதா இல்லையா? ஆம், இது சிறப்பாக வந்துள்ளது. மூச்சு விடாம. சரி, ஜஸ் முயற்சி செய். வாவ், the கேக் கருகியதா? ஆம், நான் அதை சாப்பிட மாட்டேன். அது எரிந்த துர்நாற்றம் வீசுகிறது. ஒரு கடி எடுத்தால் அருவருப்பாக இருக்கிறது. இப்பொழுது எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். ஓ, அத பாருங்கள், இது ஒரு ரெயின்போ ரோல். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ருசியாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஓ, இந்த கேக் மேகத்து போல இருக்கிறது. இதை பரிசோதிப்போம். இது பர்கந்தல். அருமை. எனக்கு பர்கந்தல் மிகவும் பிடிக்கும். குளோரியா வெற்றி பெற்றார். நான் வென்று விட்டேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி அனைவருக்கும். ரோபோ, நீ எனக்கு ஓ, மைலி எம்என்டெமாக்களின் மிகவும் சிறிய குவளை பெற்றாள். குவென்டினிடம் முழு இயந்திரமே இருக்கிறது. சோஃபி மேலும் பெரிய இயந்திரத்தை அணைக்கிக் கொண்டிருக்கிறார். பார்ப்பேயாம். ஓய் நண்பர்களே, நீங்கள் மிகவும் பெரியா உள்ளீர்கள். சவாலை தொடங்குவோம். பெரிய, நடுத்தர அல்லது சிறிய உணவு. உங்களிலிருந்து யார் தொடங்க போகிறீர்கள்? மைலி, வாங்க. ஓ, இது எளிதாக இருக்கவில்லை போலிருக்கிறது. அதை திறப்பது நிச்சயமாக கடினம். அதுவே, இதை நசுக்க போகிறேன். இதோ போய்விட்டது. என் முழு கைகளும் உள்ளேயே உள்ளன. நீங்க மைலிய கோபப்படுத்திட்டீங்க. இது ரொம்ப நல்லது. இந்த உரையலை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு ருசியா இருக்குது. இது நன்றாக சாக்லேட் நிறைஞ்சிருக்குது. கிளின்டன், என்ன நினைக்கிறேன் நீங்க தான்? அருமை. எனது அனைத்து இனிப்புகளும் விற்பனை இயந்திரத்தில் உள்ளன. எனவே நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, காத்திரு. நாம் நிறுத்துகைகளை சேர்க்க வேண்டும். பரவாயில்லை, நான் இந்த இயந்திரத்தில் என்ற வாய்ப்பு தருகிறேன். நாம முயற்சி செய்கிறோம். அப்படி என்றால் போய்விட்டோம். ஆஹா, நான் எர்ச்சியை பெற முடிகிறதே. ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஓ, நான் இல்லை. மேற்கொண்டு அதிகமாக. ஆம், நம்பிக்கையாகாது. அரே, காத்திருங்கள். என் சக எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க சப்புவோம். நான் ஒரு அமைதி இல்லாமல் மழை விட வேண்டும் என்று தெய்வங்களை அழைக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து செய்திருக்க வேண்டியதுதான். நான் நினைக்கிறேன் அது சோஃபியின் முறை. ஓ ஊரா, நான் இப்போது இந்த கன்னிக்காயினை மதிப்பாய்ச்சாக கை கொள்வேன். நாம் இதை திருப்பி அதிலிருந்து எடுக்க வேண்டும். நன்றி. அம்போ,
முடியவில்லை. எனக்கு இன்னும் வேண்டும். ஹே, இது ஏன் வேலை செய்யவில்லை? இயந்திரம், எனக்கு சில இனிப்புகள் கொடு. என்ன நடக்கிறது? இயந்திரம், என் மேல் கோபப்படாதே. நிறுத்துங்கள். வணக்கம் நண்பர்களே, கவனமாக இருக்கவும். எனது டிவி இயந்திரத்தை பிடிங்கள். எனக்கு தோன்றுவது இது முடிந்தது. ஓ, அதை பார்க்க அது முழுமையாக கடலாக இருக்கிறது. ஏன் எனக்கு இத்தனை சிறிய சாக்லேட் பட்டை கிடைத்தது? வச்சுவே நான் ஒரு அதிர்ஷ்டசாலியானவன். என் சாக்லேட் எங்கே? என்ன, எனக்கு எதுவும் கிடைக்கலையா? சோஃபி, நீ தொடங்கணும். நான் விரைவாக செஞ்சிருவேன். எனக்கு மிகவும் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. நிச்சயமாக அதை இழக்காமல் சாரமிட்டியை பயன்படுத்தி முயற்சிப்போம். ஆனால் நீங்க தெரிஞ்சு எனக்கே ஒரு நல்ல ஐடியா. நான் அதை பச்சாலையுடன் ஒரு கண்ணாடிக்கு போட்டு கிளறி சாக்லேட் பாலை சுவைக்கலாம். ஆஹா, அதுவும் அருமை. சரி, இப்போ முயற்சிக்கேன். ஆமா, அதுதான். சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. கிளின்டன், நீதான் உண்மையா? வாவ், இந்த சுவையான சாக்லேட் பார் என் ஓரமாக இருக்கிறது. இல்ல, அதெல்லாம் இல்லவா? சோஃபி, நான் பங்குபடுத்த மாட்டேன். நீ நம்ப முடியாத அளவுக்கு பேராசையானவன். ஆனா என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியும். நான் வெப்பநிலையை உயர்த்த போகிறேன். அதனால் அவன் சாக்லேட் உருகிவிடும். ஓ, ஆம், நான் இங்கே வர்றேன். ஒரு நிமிஷம், என்ன நடக்குது? ஓ, சாக்லேட் ஏன் கரைகிறாய்? ஆமா, அடே, என்னோட கைகளில் நேராக வந்து விட்டதே. இல்லை, ஓ, ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. சரி, மிகவும் சுவையாக இருக்கின்றது. நீ ஏன் சிரிக்கிறாய்? சரி விடு, நீயும் அதே விஷயம் செய்கிறாய். அது என்ன அப்பா? அது என் சாக்லேட். ஏன் நீங்கள் என்னை இவ்வளவு நெருக்கமாக பிடித்திருக்கிறீர்கள்? அதை நம்மோடு நேராக கிடைத்த சாக்லேட் நீரூற்று. ஆனால் அது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஓ, அத்திப்பழ கூடை, ஒரு கியாடிய கனவு. சாஃபி ஒரு மிதமான அளவை எடுத்துக்கொண்டாள். அருவருப்பாக இருக்கிறது. குவீண்டின் ஒரு பெரிய அளவை பெற்றான். ஆம், வாசனை மகிழ்ச்சி அளிக்காதது. மைலி தொடங்கினாள். அறைக்கும் கெட்ட பெருமழை. அதை ஒரு சிறிதும் குடிக்க விரும்பவில்லை. அருவருப்பானது. இதைவிட மோசமானது எதையும் நான் குடிக்கவில்லை. உனக்கு புரோக்கோலியையும் சாப்பிட வேண்டும். ஓ, நன்றி கிளின்டன். சரி, நான் முடித்து விட்டேன். தொடரு சோஃபி. இத்தனை பெரிய கிளாஸிலேயே இந்த மோசமான காக்டெயிலையே எப்படி குடிக்க முடியும்? சரி, மூடு. என் மூக்கில் திரும்பு. ஓ, இதுதான் உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறேன். அருவருப்பு. நான் இனி அதை செய்ய மாட்டேன். இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. சோஃபி, உனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூதி வேண்டுமா? ஏன் என்றால் அதை வைத்துக்கொள். நான் அந்த மோசமான ஒன்றை வைத்துக் கொள்கிறேன். ஓ, நன்றி கிளின்டன். ஓ, இது மிகவும் நல்லது. ஏன்? என்ன? ஓ, இன்னும் எனக்கு தெரிகிறதே. ஓ, இல்லை, அது ப்ரோக்கோலி. ஓ, நீ ஏன் அப்படி பண்ணினாய்? அது அருமையாயிருந்தது. சரி கிளின்டன், அது என் முறை. ஓ, உண்மையில் நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் எல்லாவற்றிலும் பெரிய காக்டெயில் பெற்றேன். அப்பா, அதுக்கு எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். என்ன, இதை ஊற்ற முயல முடியவில்லை. நீல் பெண், இதை உன்னிடம் ஊற்றப் போகிறேன். நன்றி. இதுதான் நான் வேலை செய்யல. ஓஹோ, நான் எல்லாம் எல்லாவையும் திட்டவட்டமாக விட்டுட்டேன். நான் அதை நாளைக்காக கூட செய்ய விரும்பவில்லை. இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இந்த அருவருப்பான இதழ் என்னை மொத்தமாக மூடிவிட்டது. இஷ், ஐயா, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். எனக்கு என்னை வரவேற்பதற்கு நன்றி. தானியங்களை கிடைத்து விட்டது. மேலும் எனக்கு இன்னொரு பெரிய பெட்டியும் இருக்கிறது. மேலும் எனக்கு மிகவும் மொத்தளமாக ஒன்றும் இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது? நல்ல தம்புகள் கிடைக்க என்னால் தவற என்ன? சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நான் இப்போதே தொடங்குகிறேன். சரி, நான் ஒரு சிறிய கிண்ணத்தையே எடுக்கிறேன். கொஞ்சம் பால், ஒரு தானிய துண்டு.
இவ்வளவு சிறிய உணவை சிறிய கைகளால் சாப்பிட வேண்டும். இத்தனை சிறிய உணவால் நான் ஒரு பொம்மையாய் உணர்கிறேன். பார்ப்போம். அது மந்தமாக இருந்தது. ஒரு சாதாரண பொதி கிடைச்சது. பாப்போம். முயன்று பாருங்கள். வா, விலை மதிப்புள்ளது. எனக்கு அழுக்க பாத்திரங்களை வேண்டாம். அழுக்காக செய்ய விரும்பவில்லை. நான் புறவு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. அதனால நான் அவளை நேரா என் வாயில வச்சு இப்ப தப்புறேன். நன்றி. நீங்கள் என்ன சுடிக்கல. பிச்சிக்கும் அவள் என்னை பலமாக சாப்பிட வைத்தாள். எல்லாம் சீரியல் மூலப்பட்டிருக்கிறதா? சரி, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். ஓ, இது மிக சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? மைலி, இது உண்மை. இந்த பெரிய பொதியை எவ்வளவு பெரியது என்று சொல்ல தெரியவில்லை. எனவே ஒரு பெரிய பாத்திரம் தேவை. உங்களுக்கு தயாரா? அது சரி. இது முழு நீச்சல் குளம் பால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சில சீரியல் வைக்கலாமா? எப்போதும் நான் சாப்பிடவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சி. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, இது ஒரு கனவு நிஜமாக்கிது போலதான். இங்கே ரொம்ப சூப்பர் ருசியா இருக்குது. நண்பர்களே, நான் என் முதல் சவாலுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடித்து விடுவேன். சிறந்த யோசனை. எளிதாக சாத்தியம். அப்போ தொடங்கலாம். நான் வண்ண ஈருள் முனைப்பில் வண்ண டொனட் செய்வேன். இது அற்புதமாக சுவையாக இருக்கும். வண்ண ஈருள் முனைகளை டொனட் டூல்களில் அழுத்தி நிரப்புகிறேன். அங்கே பிங்க், மஞ்சள், நீலம், பச்சை டொனட்கள் இருக்கும். இப்போது அது சமைக்க காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆகவே அவை முடிந்து விட்டன. அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு சிறுதானியங்கள் தேவை. நண்பா, நான் இதை திறக்க முடியவில்லை. ஓ, வாங்கோ. உனக்கு என்ன ஆச்சு? அங்கே உடைய பாரு. உங்களுக்கு நம் மீது கொஞ்சம் விழுந்தது. என்னிடம் இனி பாசிப்பொடி இல்லை. இருந்தும் கொண்டிருங்கள். சில இருக்கின்றன. அருமை. வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். என் டானட்டுகள் எப்படி இருக்கிறன என்பதை பார்க்கலாம். அவை ஏற்கனவே முடிந்து விட்டன. நாம் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்தோம். மேலே சர்க்கரை பொடியாக தூவவும். இது டோனட்டுகளுக்கு சரியானது. என் தாய் எப்பொழுதும் என் குழந்தை பருவத்தில் இப்படி சமைக்கின்றார். இது சரியாக முடிந்தது. எங்களிடம் ரத்த டோனட்டுகள் உள்ளன. இல்லை, அவை எரியவில்லை. அது ஒரு டோனட். என்ன? டோனட்டுகளே மிகவும் சுவையானவை. அவற்றின் மேல் சிவப்பு ஐசிங் ஊற்றுகிறோம். இது நம்ப முடியாத வகையில் சுவையாக உள்ளது. ஆஹா, என் டோனட்ஸ் இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றன. சில விவரங்களை சேர்ப்போம். பார்த்தது அறிமுகமாயிருக்கிறதா? என் சிறிய வீரர்களை நன்றி. டிங், எனக்கு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப் தேவை. ஆம், அதுதான். நீங்கள் தயார்தானே? இப்போது ஒரு கிண்டல் யோசனை. ஏன் அந்த முதிய பெண்மணியை அப்படி பயமுறுத்துகிறாய்? அருமை, அற்புதம். இது வெறும் ஸ்ட்ராபெரி சிரப். டோனட்ஸில் அதை ஊற்றி மேலும் சுவையாக்குவேன். அங்கே சில ஊசியைகள் வச்சிட்டு பேபி கேட் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு ருசியானவை எல்லாம். ஓ, இரத்தத்தில் மூளை. எவ்வளவு பயங்கரம். ஒன்றை முயற்சிக்க வேண்டியிருக்கும். போகலாம். ஓ, இருங்கள். இது டோன்ட் மற்றும் ஸ்ட்ராபெரி சர்வு. வாங்க, மிகவும் சுவையாக இருக்கிறது. சுரிஞ்சில் உள்ளது என்ன? நான் அதை சுவைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹாரிஸிடம் சொல்லுங்கள். யார் இதை செய்கிறார்? இப்போது அதை இந்த டோனட்டுகளை திருப்புவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஓப்பா, பாட்டி, நான் முன்பே ரெயின்போ டோனட்டுகளை பார்த்ததில்லை.
அது அழகாகவும் அற்புதமாகவும் சுவைகிறது. வரவேற்குங்கள். அன்புடன் மகிழ்ச்சி அடைகிறாள் நான் நினைக்கிறேன். வெற்றியாளர் பிளிசி. உண்மையா? ஆம், பொறாமை. என் நகைச்சுவையான கண்ணாடிகளை பாருங்க. நான் அதை திருப்பி தருவேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். மிகவும் சுவையாக செய்யுங்க. அதை செய்வோம். சூப்பர் அக்கா. ஏய், நான் எல்லாவற்றையும் சமைப்பேன். எங்கு தொடங்குவது? கண்ணாடிக்கு எனக்கு ஒரு குளிர்ச்சியான அமைப்பு உள்ளது. அதில் 2 ஆபத்தான கழிவுகள் போன்றிருக்கும் பண்டங்களை இட்டு விடுவேன். இதை பற்றி என்ன நினைக்கிறாய்? மிகவும் புளிப்பு. இப்போது நமது தொடுப்பை அடுப்பில் வைக்கும். அதன் மூலம் மிட்டாய் உருகும். பின்னர் அது கடினமாவதாகி நான் கரமேல் கண்ணாடிகளை உருவாக்குவேன். இது அதிகரிக்க போகிறதா? அதெல்லாம் பச்சையாக இருக்கிறது. இப்போது அதை இழுத்து எடுக்க வேண்டிய நேரம். ஆஹா, என்ன செய்வது இதற்கு? உங்களுக்கு உதவுமா ஏடாள்? நிறுத்துங்கள். எனக்கு தெரிகிறது. இதை பாருங்கள். அடுத்து எனக்கு ஸ்கிடில்ஸ் தேவை. அதை நிறப்படி வகைப்படுத்துவோம். நான் ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஸ்கிடில்ஸ் வைக்கிறேன். இந்த புதங்கிழிகள் இனிக்கும் மற்றும் சுவையானவை. இப்போ நாம இதுல ஸ்ப்ரைட் ஊற்றணும். ஓ, ரெடி. திறந்து விடு. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கிட்டத்தட்ட இல்லாம். ஓ, ஒரு யோசனை. என்னோட முடிவினா பயன்படுத்தலாம். நான் இதனை இவ்வளவு குலுக்க கூடாது. ஆமாம், நான் இதிலேறியே விட்டேன். தலை முதல் பாதம் வரை. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சோடா இருக்கு. இப்போ அலங்காரத்துக்கு நனைந்த கிரீம் சிலவற்றை பயன்படுத்துகிறேன். மற்றும் சில நட்ஸ் மெழுகு கரிசகம் மேல் தூவிக்கொள்ள. எவ்வளவு அழகாகவும் முழு நிறமாகவும் இருக்கு. நிறங்களால் அனைத்தையும் அலங்கரிக்க. என்னை போல் இருக்கிறாய், எனக்கு பெருமை. எனிட், இப்போது அது என் டர்னோ ஆகிறது. கேட்காக ஒரு காய்கறி காக்டெயில் செய்ய வரை தக்காளி, புது வெள்ளரிக்காய், சில கேரட் வாசனை, என் ரகசிய கூறு, எலுமிச்சை சாதகம், இதையெல்லாம் கலந்து என்ன அற்புதமான பச்சை நிறம். முக்கியமாக எல்லாம் இயல்பாகவே. இத பாருங்கள். அந்த நாற்றம் அருமை. என்னுடைய காக்டெயிலுக்காக ஏற்கனவே ஒரு கண்ணாடியை தயாரித்து விட்டேன். நாம் அதை வேக வைத்தால் போதும். நான் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு என்னுடையதாயே வித்தியாசமான பானம். அதை நான் செவனேன். விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. நீங்க பண்ணாட்ட உங்களுக்கு கவனிச்சதில் ஏற்படுத்திட்டீங்களா? சரி, பாருங்க. ஓ, கிளம்புறேன். சுவையான கிரீம். என்னை யார் கசக்குகிறார்கள்? நிறுத்த. எனக்கு எளிமையாக விப்ட் கிரீம் மட்டும் வேண்டும். இதை எடுத்துக்கொள்கிறேன். என் காக்டெயிலை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். ஒரு வௌவால், நீ எங்கு வந்தாய்? வெளியே போ. என்ன, நீ சிக்கினாய்? நீ சாப்பிடும் காக்டெயிலில் இருக்கிறாய். அவன் தனது சாக்லினை உள்ளீடு பண்றான். நீயும் அதை முயற்சி. நண்பர்களே, விழுங்க. வாவ், எல்லாம் ரொம்ப சுவையா நடக்குது. இத பாத்துறாதே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில விந்தையான உணர்வுகள். இதே பற்றி நான் குடிக்க விரும்பல. இங்கே என்ன இருக்கிறது? இது விசித்திரமாக தெரிகிறது. ஏதோ ஒரு வகை பசுமை. எனக்கு அது பிடிக்கவில்லை. இஷ், வாவ், இது மிகவும் குளிர்ச்சியானது. ஒரு இனிப்பு வண்ணக்கோடு மற்றும் அந்த காக்டெயில் அபாரமாக உள்ளது. இது ஒரு அழகான நீல மேலடுக்கு. இது வித்தியாசமாக வெற்றி பெறுவது போல இருக்கிறது. உண்மையா? ஓ, நீங்கள் அறிவீர்கள். நண்பா, கேட் உடனே முடித்து விடுவாள். எனக்கு பாஸ்தா வேண்டும். கண்டிப்பாக. ஓ, சரி, அதை சமைத்து விடு. முயல வேண்டும். என்ன உணவு செய்வது என்று எனக்கு ஐயமே தெரியும். யூரினின் புத்திகள் ஒரு தட்டில் வைக்கிறோம். நீங்கள் என் உணவை கெடுத்து விட்டீர்கள். புதன்கிழமை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு புழுக்கள் வழங்கலாம். நான் உங்களுக்கு சமையல் கற்றுத் தருகிறேன். சோத்தை திறக்க வேண்டும். அதில் தண்ணீர் இருக்கிறது. அங்கே நமது பாஸ்தா கொதிக்கும். சரி, தொடங்குவோம். ஸ்பெகட்டி சலிப்பு. அதை சமைக்க நான் விரும்பவில்லை. நான் நிறமுள்ளதாக மாவை தயாரிக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும், மன்னிக்கவும் வென்ஸ்டே.
நான் அதை கூட்டு செய்யவில்லை. சரி, தோமா, நடுவிலே முட்டையை உடைக்கிறேன். இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்போம். மா தயாராகும். சிறு துண்டுகளை எடுத்து மா மொத்தங்களை ஊற்றுகிறோம். மிக சுவாரஸ்யமான விஷயம், வெவ்வேறு நிறங்களில் நிறப்பூச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றிலும் சேர்ப்பது. அந்த நிறங்களை கவனிக்கவும். ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி அதை வெவ்வேறு பாஸ்தா துண்டுகளாக வெட்டினேன். அருமை! எனது பாஸ்தாவை சமைக்க மட்டுமே உள்ளது. அதை கொதிகளித்த நீரில் விடுவோம். என் ஸ்பாகெட்டி ரெடி ஆகிவிட்டது. ஓ, எனக்கு எதுவும் தெரியவில்லை. வா, இவ்வளவு பணிகள் இருக்கிறதே. ஓ, கெட்சப் எங்கே? ஆம், இவற்றை பாருங்கள். பாட்டி, நான் உங்களை உதவுகிறேன். நன்றி குட்டி. என் முகம் இல்லை. பாட்டி, இதோ தரைப்பு உரிணி. சரி, நன்றி. இப்போது ஸ்பாகெட்டிக்கு கெட்சப்பை பிழிந்து விடுகிறோம். நீங்களும் முயற்சி செய்யலாம். போய்விடு. கூல் என்னை கவரவில்லை. அதில் என்ன கூலா இருக்கிறது? எனக்கு ஒரு கூலான உணவு உள்ளது. பிளேட்டில் ஸ்பெகெட்டி வைத்து இப்போது கொஞ்சம் மை தேவை. ஸ்பெகெட்டியில் மையை பிழிந்து போடுவது. ஓ ஆமாம், அது கருப்பாக மாறியது. மேலிருந்து கெட்சப்பை பிழிந்து அனைத்தையும் ஜெல்லி ஐஸுடன் அலங்கரித்து அது உண்மையானதாயிருந்தால் என்னை கவர்ந்திருக்கும். ஆனால் இங்கே கமிஸ் அவற்றில் சிலவற்றை மேல் வைத்து அப்புறம் என்ன? அப்படியா? நானும் முழுவதுமாக தயாராக இருக்கின்றேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஏற்பட்டது? பனி. அது பயங்கரமாக இருக்கிறது. மேலும் இந்த பாஸ்தா கருப்பாக உள்ளது. அது எரிந்து விட்டதா? பரவாயில்ல, மன்னிக்கவும். வென்ஸ்டே, இப்ப இந்த பாஸ்டாவை பார்க்கலாம். இது ரொம்ப பழக்கமானது போல தெரியுது. பாட்டி எனக்காக அப்படித்தான் சமைக்கின்றார். ஆஹா, உண்மையில அருமை. ஓ, வண்ணத்து பூச்சி நூடுல்ஸ். இத முயற்சிக்க நேரமா? நான் இது முந்தையதா பார்த்ததே இல்ல. சுவையா இருக்கு. நன்றி. வாங்க போ. அப்படி ஏன் என் நண்பர்கள் என்னிடம் இல்லை? எனக்கு ஒரு சலாட் வேணும். நீ தயாரா? என்ன? ஓ, ஆஹா, இது மிக எளிதானது. பாட்டி சரியாக சொல்கிறார்கள். எளிது. நான் தொடங்க கைகளை சுளுக்குகிறேன். ஸ்டார்டு, எனக்கு சலாட் வேண்டும். ஆஹா, சரியாக இருக்கிறது. இப்போது சில கோழி வெண்ணிற கறி. அதை நான் கொதிக்க வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி உள்ளேன். சாலட் மீது ஊற்றி மற்றும் கொஞ்சம் ரொட்டி துணுக்குகளை சேர்க்க வேண்டும். நான் செஞ்சது அவை மிகவும் ருசியானவை. அதை சாலட் மீது வைக்கிறேன். ஓ, நான் சீஸை மறந்தே விட்டேன். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறேன். பாருங்கள், சாலட் தயார். ஓ, இது எனது திறமை. நான் ஒரு அற்புதமான ஸ்லட்ச் செய்ய போகிறேன். எனக்கு நிறைய காய்கறிகள் உள்ளன, ஆனால் அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். முதலில் எல்லா காய்கறிகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குவேன். இப்போது சீஸை கத்தியால் வெட்டுகிறேன். எனது சலட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக நான் சுவாரஸ்யமான ஏதாவது செய்வேன். எல்லா காய்கறிகளும் மலர்களின் வடிவத்தில் இருக்கும். சீஸ் கூட. அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது. அதை சுட்டிகளிலும் வாசத்தில் வைப்பது. உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அது அழகாக இருக்கிறது. உண்மையாக உங்களுக்கே தான் மோசமானதா? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மிக அழகாகவும் ஆர்வமூட்டுதலாகவும் உள்ளது. அப்பா, அப்படியா? அனைத்து பொருட்களையும் நறுக்கி கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் காகிதத்திற்கு உள்ளே வைப்பது. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காய்கறி தோல் சீவியின் உதவியால் அதை மெல்லிய துண்டுகளாக நறுக்குவது. அது வயிற்று போன்றிருக்கும். அத கொஞ்சம் பாரு. என்னோட ஒலிவ் சேர்த்தேன். நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி குட்டி மிருகம் இருக்கு. கேட், வாங்க. இப்போது இதை பார்ப்போம். ஒரு பற்கள் தானா? அறையுங்கள். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. மேலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் என்று இங்கு உள்ளது. அவன்
கோழி சேர்த்து சாலட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றும் மிகவும் விரும்பினேன். சரி, இதை பிடிக்க வேண்டும். என்ன இருக்கிறது? காய்கறி மான்ஸ்டரா? அந்த கண்கள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் ஆச்சரியமாக கேட்கிறேன். ஓ, எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. புதன்கிழமை என்னை நச்சரிக்க விரும்புகிறாயா? பிரெடிகு வெற்றி. என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேண்ட்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் பாடிய சோடுறோம். இன்னொரு போன் 20%. அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். ஓ, அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. ஓ, இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம்பாச்சி. Just curious you. அலங்கரிக்கிறேன். Seriously, waffle கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாஃபிள் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது? இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நல்லா இருக்க போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ்,
அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Renisari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன அதுவா ஷேன்? ஆமாம், நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Bobby's burger. Kramfav Vacho. பச்சை Doris Padurochal Mouth. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குறேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Cheese, higher sausage, orange orchid. Say, we just working. Guru, likely. நன்றி. Mar, moon sausage. I'm sure we're surviving. Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. என்னைக்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. சரி, பார்க்கலாம். இந்த முறை நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். அதேதானா? பிரச்சனை இல்லை. நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களை ஓரளவு பிரகாசமாக காட்டிக்கொள்கிறேன். நான் படையல் பொறி. நான் இங்கே பொன் மஞ்சளை எடுத்துக்கொண்டு ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இதோ. ஓ, என்ன இவ்வளவு பிரகாசமாக மினுமினுக்கிறது. நான் குருடாய்த்தான் இருக்கிறேன். ஓ, என்னுடைய கலவை பொதி எங்கே? ஓ, இதோ இங்கே இருக்கு. கொஞ்சம் தக்காளி போடலாம். தேநீர். இப்போது சில எலுமிச்சங்கள், ப்ரோகலி, அத்தனைதும் கலந்து விடு. அன்று மனம் எதுவும் இல்லை. அதை சிலை வடிவுகளில் ஊற்றுகிறேன். சரி, சரியானது. இப்போது அதை உறைய வைத்தாக வேண்டும். அதை பேயாது எப்படி? பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். இங்கே இந்த ஃப்ரீசர் ஸ்ப்ரே இருக்கிறது. ஆஹா, நன்றி.
சிறிய அழகே. சரி, இப்போது எனக்கு இது அதை வேண்டும். சரி மற்ற செய்வோம். ஐஸ்கிரீம் கோனுக்காக அதில் ஒரு துளை செய்ய வேண்டும். சிறப்பு. ஓ, என்ன ஒரு ஆரோக்கியமான இட்லி. எல்லா நிறங்களும் இங்கே உள்ளன. இது ஒரு போக்குவரத்து விளக்கை போல் தெரிகிறது. ஆமாம், நீங்க சரிதான். There's moss. Serva, increase your pure strawberry ice creams இருக்கு. நேரத்தை பாருங்க. தோ இந்த பொற்கோன். அரை கட்டி சிலவற்றை ஊற்றலாம். கண்டிப்பாக காஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றலாம். ஆஹா, voila, சீரானது. இது சிறந்தது, ஏனென்றால் இது ஆரோக்கியமானது. சமையலர் இது சம்மதிக்க வேண்டும். அது ரொம்ப சுவையாக இருக்குது. நீ ஏற்கனவே முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வண்டிகளுக்கு சாக்லேட் பூசி மேல் பால் ஊத்துறேன். ஆமாம், இந்த வாளி ஐஸ்கிரீமுக்கு தகுந்த அளவுதான். சரி, இப்போ பால் பகுதி. ஆமா, சரி. Hipster, it was like a spuddier chocolate. It's us. இது எல்லாத்தையும் கலந்து விடலாம். ஆம், எல்லாற்றையும் உயர்த்தவும். பெர்ஃபெக்ட். இனி என் பெரிய ஐஸ் பாப் தயார். இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன் அக்கா. சுவை உணருங்கள். என்ன ஒரு பெரிய ஐஸ்கிரீம். இது என்ன மாதிரி விசித்திரமான ஐஸ்கிரீம். சரி, அளவுக்கு பார்க்கின்றேன். அது என்ன, தக்காளிங்கிறீர்களா? ஆஸ், அவை ஐஸ்கிரீமை ஒத்து வராது. வாவ், சரி, நானும் இந்த தங்க கூனை முயற்சிக்கிறேன். ரொம்ப ருசியா இருக்குது. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, இப்போ நான் இந்த பெரிய ஐஸ்கிரீமை சறுக்கி பார்ப்பேன். ஆஹா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஆனால் இது மகிழ்ச்சி அளிக்கும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், பெரிய ஐஸ்கிரீம் வெற்றி பெற்றது. நான் வென்றேனா? ஊரே! ஆக்சைட்! 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 அது சாத்தியமா? நான் அதை